ஒசூர் அரிமா சங்கம் சார்பாக இன்று நடைபெறும் ஒசூர் ரன்னுக்கு எங்களது வாழ்த்துக்கள். ஒசூர் சிப்காட் அரிமா சங்கம் இதை முன்னெடுத்து மிக அற்புதமாக இந்த ஒசூர் ரன்னை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். IMA மற்றும் NHRD இவர்களெல்லாம் இணைந்து மிக அற்புதமாக தொடர்ந்து இதை 4வது ஆண்டாக ஒசூர் ரன்னை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒசூர் அனைத்து அரிமா சங்கம் சார்பாக ஒசூர் சிப்காட் அரிமா சங்கத்திற்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட பதிவுகள் செய்யப்பட்டு 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் வாக் மற்றும் ரன்னிங் 2 கேட்டகரியில் 3 போட்டிகள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் இதற்கான ரிசல்ட்டும் இப்பொழுது அறிவிக்கப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் இதில் கலந்து கொண்டு பசுமையை வளர்க்க இருக்கிற பொதுமக்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை பதிவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி. ஓசூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டிகள். 2500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓசூரில் சிப்காட் அரிமா சங்கம், தேசிய மனித வள மேம்பாட்டு இயக்கம் மற்றும் இந்திய மருத்துவ சங்க ஓசூர் கிளை சார்பில் மினி மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஓசூரில் பசுமை பாதுகாப்பை வலியுறுத்தியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தவும் மினி மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது. ஓசூர் மூக்கண்டப்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் ஹில்ஸ் ஓட்டல் வளாகத்தில் இருந்து 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஓட்டம், நடை பயணம் என அடுத்தடுத்து துவங்கிய இந்த மாரத்தான் போட்டிகளை தனியார் மருத்துவமனை இயக்குநர்கள் பிரதீப் குமார், செந்தில், நிர்மல் மிண்டா பள்ளியின் துணை முதல்வர் இந்துமதி சுகுமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த மினி மாரத்தான் போட்டிகள் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் தூர ஓட்டங்கள் மற்றும் 5 கிலோமீட்டர் நடைபயணம் என 3 பிரிவுகளாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த மினி மாரத்தான் போட்டிகளில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், பெண்கள், தன்னார்வலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். 10 மீ மாரத்தான் ஓட்டத்தில் ஓசூர் காவல் உதவி கண்காணிப்பாளர் அக்ஷய் வகாரே பங்கேற்றார். ஓசூர் ஹில்ஸ் ஓட்டலில் துவங்கிய இந்த மினி மாரத்தான் பெங்களூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை, சிப்காட் தொழிற்சாலை பகுதி வழியாக சென்று மீண்டும் போட்டி துவங்கிய இடத்திற்கு வந்து நிறைவடைந்தது. மேடைக்கு வந்த பின் அனைவரும் நீண்ட நேரம் உடற்பயிற்சி மற்றும் நடனங்கள் ஆடி மகிழ்ந்தனர். இந்த போட்டிகளில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 வெற்றியாளர்களுக்கு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் ரொக்கமாய் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ், ஓசூர் மாநகராட்சி மேயர் SA சத்யா மற்றும் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வகாரே உள்ளிட்டோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார்கள்.
of Hotel Hills. Thank you, team, for your constant support for the last 4 years. Can we give a big round of applause to Hotel Hills team? They have been supporting us for the last 4 years. From Inno Group of Companies, Inno Foods. From Inno Foods. Work together to make this day happen. We have several chairs who contributed from the Lions Club, the Nachardi Hosur chapter, and Indian Medical Association Hosur. We would like Okay. ஸோ நாங்கள்லாம் டெல்மாண்டே ஃபுட்ஸ் கம்பெனி எம்ப்ளாயீஸு ஒசூரனில் தொடர்ந்து 4வது வருஷமாக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் 4வது வருஷம் சப்போர்ட்டும் பண்ணிருக்கோம். இன்னைக்கு சண்டே காலையில் நாங்கள்லாம் இங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எங்கள் டீமெல்லாம் கஷ்டப்பட்டு ஓட்டி ஜெயிச்சு கப்பெல்லாம் வாங்கினாங்க. ஸோ ஒசூர் எக்ஸ்பிரஸ் வந்து இது இந்த ப்ரோக்ராமுக்கு ஒசூர் எக்ஸ்பிரஸ் 4 வருஷமாக சப்போர்ட் பண்ணிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு வருஷமும் செடி வாங்கி 5000 செடி எங்கள் ஃபேக்ட்ரியில் நட்டு வளர்த்துருக்கோம். ನಾನು ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ. ಇದು ನಂದು 3ನೇ ಸತಿ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿರೋದು. 3 ಸತಿ ಹೊಸೂರು ರನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. 3 ಸತಿನೂ ಪ್ರೈಸ್ ಬಂದಿದೆ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ದೊಡ್ಡ ಇವೆಂಟು. ಆಮೇಲೆ ನಾನೀಗ 5K ಓಡಿದ್ದು, 5 ಕಿಲೋಮೀಟರು 3ನೇ ಪ್ಲೇಸ್ ಆಗಿದೆ. ನಾನು ಎಲ್ರಿಗೂ ಹೇಳ್ತೀನಿ, ಎಲ್ಲ ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್ಗೂ ಹೇಳ್ತೀನಿ, ಈಸಿಯೆಸ್ಟ್ ಸ್ಪೋರ್ಟ್ ಇದು. ಓಡಬೇಕು, ಹೆಲ್ದಿ ಆಗಿರಬೇಕು, ಅದೇ ಮುಖ್ಯ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಹೆಸರು ಶೋಭಾ. ನಾನು ಮಂಡ್ಯದಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ. ಇದು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಂದು ಹೊಸೂರಲ್ಲಿ. ಫಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಬಂದಿದ್ದೀನಿ. ಎಲ್ಲರೂ ರನ್ ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೆಯದು ಆರೋಗ್ಯ ದೃಷ್ಟಿಯಿಂದ. ಇದು ಹೊಸೂರು ಫಸ್ಟ್ ಟೈಮು. ಬಟ್ ನಾನು ಮ್ಯಾರಥಾನ್ಗೆ ಬಂದು ಒಂದು 3 ಇಯರ್ಸಿಂದ ಮ್ಯಾರಥಾನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಎಲ್ಲ ಕಡೆ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಕರ್ನಾಟಕ, ಹುಬ್ಳಿ, ಧಾರವಾಡ, ಮತ್ತು ಪುಣೆ, ಸೂರತ್ ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದೀನಿ ನಾನು. ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ಸೂರತ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ಬಟ್ ಬೇರೆ ಸ್ಟೇಟು ಮತ್ತು ಬ್ಯಾಂಗ್ಳೂರು, ಮೈಸೂರು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದೆ. ಎಲ್ಲ ಕಡೆ ನನಗೆ ಪೋಡಿಯಂ ರನ್ನರ್ ಆಗಿದೆ. ಕೆಲವು ಕಡೆ ಆಗಿಲ್ಲ, ಬಟ್ ತುಂಬ ಪೋಡಿಯಂ ವಿನ್ನರ್ ಆಗಿದ್ದೇನೆ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನನ್ನ ಹೆಸರು ಉಮಾ SM ಅಂತ. ನಾನು ಮೈಸೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ. ನಾನು ಕಾರಾಗೃಹ ಇಲಾಖೆಯಲ್ಲಿ ಮುಖ್ಯ ವೀಕ್ಷಕಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮಗೆ ಟೈಮ್ ಇರಲ್ಲ, ಆದರೂ ನಾವು ಟೈಮ್ ಮಾಡಿಕೊಂಡು ಬರ್ತೀವಿ ಇಲ್ಲಿಗೆ. ಆದರೆ ಇವತ್ತು ನಾನು ಹೊಸೂರಿಗೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದಿರೋದು. ನಾನು ಇವತ್ತು ನನಗೆ 2nd ಪ್ಲೇಸ್ ಆಗಿದೆ. ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಆರ್ಗನೈಸರ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಹೆಣ್ಮಕ್ಳು ಬರೀ ಅಡುಗೆ ಮನೆಗೆ ಸೀಮಿತ ಆಗೋದಲ್ಲ, ಮದುವೆ ಆಯಿತು ಮಕ್ಕಳಾಯಿತು ಅಂತ ಅಡುಗೆ ಮನೆಗೆ ಸೀಮಿತ ಆಗೋದಲ್ಲ. ಈ ಥರ ಸ್ಪೋರ್ಟಿವ್ ಆಗಿರಬೇಕು. ಈಗ ನಾವುಗಳು ಅಡುಗೆ ಮನೆಗೆ ಸೀಮಿತ ಆಗದೇನೆ ನಾವು ಹೊರಗಡೆನೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ, ಹೊರಗಡೆನೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ. ಮತ್ತು ಈ ಥರ ಎಲ್ಲೇ ಇದ್ರು ಮ್ಯಾರಥಾನ್ಸ್ ಇದ್ರು. ಈಗ ನಾನು ಮ್ಯಾರಥಾನ್ಸ್ ಬಂದು 2 ಇಯರ್ಸ್ ಆಯಿತು. ಮ್ಯಾರಥಾನ್ಸ್ ಅದೇ ಮಾಸ್ಟರ್ಸಲ್ಲೂ ನಾವು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ, ಮಾಸ್ಟರ್ ಅಥ್ಲೆಟಿಕ್ಸಲ್ಲೂ. ಈಗ ನಾನು ಮಾಸ್ಟರ್ ಅಥ್ಲೆಟಿಕ್ಸಲ್ಲಿ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಕು, ಸ್ಟೇಟು, ನ್ಯಾಷನಲ್ಲು, ನಾನು ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ಲು ಹೋಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ಭೂತಾನು, ಶ್ರೀಲಂಕಾ, ಲಾಸ್ಟ್ ಫೆಬ್ರವರಿಯಲ್ಲಿ ಥೈಲ್ಯಾಂಡ್ ಸಮೇತ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ಎಲ್ಲರಲ್ಲೂ ನಾನು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ಥರ ಎಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳು ನೀವು ಅಡುಗೆ ಮನೆಗಷ್ಟೇ ಸೀಮಿತ ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ದೇನೆ ಮದುವೆ ಆದ್ಮೇಲೂ ಮಕ್ಕಳೂ ಸಮೇತ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. ಇವತ್ತು ನನ್ನ ಮಗಳು ಸಮೇತ ನಾನು ಇದು ಪಾರ್ಟಿಸಿಪೇಷನ್ ಎಲ್ಲ ನೋಡೋದಕ್ಕೆ ಅವಳು ಸಮೇತ ಬಂದಿದ್ದಾಳೆ. ಅವಳು ಪಾರ್ಟಿಸಿಪೇಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕಲ್ಲಿ ಅವಳು ಕಂಠೀರವದಲ್ಲಿ ಕಿಲ್ಸ್ ಅಥ್ಲೆಟಿಕಲ್ಲಿ ಅವಳು ಪಾರ್ಟಿಸಿಪೇಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಲಾಸ್ಟ್ ಉಡುಪಿ ಅಥ್ಲೆಟಿಕ್ ಮೀಟಲ್ಲಿ ಅವಳು ಮೆಡಲ್ ಮಾಡಿದ್ದಾಳೆ. ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ನಮ್ಮದೇ ಇನ್ಸ್ಪಿರೇಷನ್ ಆಗಿ ಅವಳು ಮೆಡಲ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ವಿ. ಎಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೂ ಅಂದರೆ ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ, ಹೊರಗಡೆ ಬನ್ನಿ. ಪ್ರಪಂಚ ತುಂಬ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ಬರೀ ಅಲ್ಲೇ ಅಷ್ಟೇ ಇರೋದಲ್ಲ, ಹೊರಗಡೆ ಬಂದು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನಾವು ಏನಾದ್ರು ಸಾಧಿಸ್ಬೋದು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಈಗ ನಾವುಗಳೇ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಿಂತಿದ್ದೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. Next up, we have Ashok Leyland. Can we have the representative from Ashok Leyland, Mr. Balasubramaniam, up on stage, please? Dear participants, if you see water bottles lying on the floor, the juice bottles, for all our sponsors, without whose support we would not have seen the light of the day here at Hosur Run in its 4th edition.
and these partners have been constantly supporting us in all our endeavors through and through, year on year. May I request the Joint Director Industrial Safety and Health Hosur, Thiru S.J. Sarvanan, to please chapter. I mean, NHRD, we are the forum for. Sir, respected Mayor, Satya sir, and all the President of NHRD, President of the Lions Club, we are very happy to conduct this mega marathon event in Hosur. Walking, this can be done in anybody, anywhere, any place. So, respected MLA sir, Mayor sir, and all the dignitaries on the dais and off the dais, and all the participants. This is a pleasurable moment for Hosur. This event started 4 years back, and it has been continuing. We are conducting it continuously for the past 4 years, and this will also continue again in the future also. So this is a health conscious and environmental conscious event. So please utilize this event every year, and I congratulate the team which has organized this event wonderfully. Thank you. Gunam Hospital. We request Honorable MLA and Mayor Sir, Thiru Y. Prakash and Thiru S.A. Satya, and also Zonal Chairman Mr. Raghu. Thank you so much for gracing the occasion. குணம் ஹாஸ்பிட்டல் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த டைட்டில் ஸ்பான்சர் வந்து அவங்க சேரன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு ஸோ இந்த சமுதாயத்துக்கும் இந்த எங்களுடைய லைன்ஸ் கிளப் ஆஃப் ஒசூர் சிப்காட்டுக்கும் வந்து பெரும் உதவியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹானர் பண்ணுவதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ குணம் ஹாஸ்பிட்டல்ஸ். Thank you so much, team. A big appreciation to this team for the support. May we again have our MLA, Mr. Thiru Y. Prakash, and Mayor Thiru S.A. Satya to honor them. And also join with this, sir, Zonal Chairman, Mr. Raghu. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து ஒசூரில் ஒசூர் ரன், அதாவது ஒசூர் ஓட்டம் என்ற இதில் வந்து 4வது வருஷமாக இந்த மினி மராத்தன் மாதிரி போட்டி நடத்திட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி, 5 கிலோமீட்டர் ஓட்டம், 10 கிலோமீட்டர் ஓட்டம் இதை வந்து நடத்திட்டுருக்கோம். இது 4வது வருஷமாக கன்சிக்யூட்டிவாக நடத்திட்டுருக்கோம். இது நடத்துறது வந்து மெயினாக லயன்ஸ் கிளப் ஆஃப் ஒசூர் சிப்காட் மற்றும் NHRD, இந்திய மருத்துவ சங்கம் ஒசூர் கிளை எல்லாமே சேர்ந்து நடத்துறது. இதில் குணம் ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டத்தட்ட மீன்ஸ் 4 வருஷமாக டைட்டில் ஸ்பான்சராக இருக்கும். அது இல்லாமல் நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இதுக்கு. இதோடைய முக்கியமான அம்சம் என்னென்னா ஃபார் அ க்ரீனர் ஃப்யூச்சர், என்விரான்மெண்டல் மந்த்ன்றதுனால இந்த மாதத்தில் இதை நடத்துகிறோம். இது இப்போ வர ஜென்ரேஷனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை நடத்துகிறோம். அதாவது எவ்வளோ வந்து என்விரான்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நடத்துகிறோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2500 3000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு வருஷமும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 1100 1200 அப்படியே படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2750 3000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா வடநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆகிருக்கு. இதனுடைய முக்கியமான அந்த ஃபார் அ க்ரீனர் ஃப்யூச்சர் எல்லா பக்கமும் இது ரீச் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலும் நடத்தணுன்றது தான் எங்களுடைய இது ஒன் ஆஃப் த முக்கியமான ப்ராஜெக்ட், லயன்ஸ் கிளப் ஆஃப் ஒசூர் சிப்காட்டுடைய முக்கியமான ப்ராஜெக்ட். அது இல்லாமல் 1000 இது மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் 1500. ஒரு டைம் என்ன பண்ணுவோம்னா போன வருஷம்லாம் நிறைய வந்து இந்த பீப்புள் ட்ரீ, இந்த அரச மரத்தை நிறைய இடத்துல நட்டோம். இந்த தடவை என்ன பண்ணோம், ஒரு 1000 சாம்பிளிங்ஸ் நட்டோம். இப்போ வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து மரக்கன்றுகளை ப்ரைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ தட் ஒரு வருஷமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் டாக்டர் பிரதீப் குமார், இயக்குனர், குணம் மருத்துவமனை ஒசூர். Join us on stage. Sir, can we please have you on stage? Thank you. We have the Del Monte team up on stage, receiving a token of our appreciation for sponsoring our event through and through all these years. May we have the representatives of Holy Hills with us to receive the honors. May we request the representatives of SIDBI to come onto the stage. Can we have a loud cheer for our sponsors, please? SIDBI, please. Thank you, Del Monte, for your support. Thank you for the juices that you provided as a refreshment for our participants.
still on stage. This is again yet another year that they have continued their support. A huge round of applause for the team of Sydney for constantly supporting our endeavor to make Hosur a fitter and a greener place. Yes, please. Next up, can we have a huge round of applause for Yash Seating Solution? Next up, we have our digital partner, bronze sponsors, Jesper and Software Services. Due to their constant support, we were able to have a reach of nearly 2.1 million reach and impressions of 2.89 million across all digital media. I invite our media partners, sponsor Local Guard, and we have the representatives of Local Guard up on stage. Thank you for yet another year of sponsoring and supporting the event of அவர்களையும் வருக வருக மற்றும் எங்களுடைய அறிவால் சங்கத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களையும் வருக இந்த நிகழ்ச்சியில என்னோடு பங்கெடுத்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் வை பிரகாஷ் அவர்களே மற்றும் இந்த பகுதியினுடைய மண்டல குழு தலைவர் மரியாதைக்குரிய ரவி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வினை தொடர்ந்து 4வது ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கின்ற நம்முடைய HR டீம் உங்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே உங்களுக்கு உறுதுணையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற குணம் மருத்துவமனை, லயன்ஸ் கிளப், இதர நிறுவனங்கள் அத்தனை பேருக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், பத்திரிகையாளர்கள், இதற்கு உறுதுணையாக இருந்து காவல்துறை, முக்கியமாக காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து நீங்கள் செல்லுகின்ற வழிகளெல்லாம் அவர்கள் சீர் செய்து தருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் லயன்ஸ் கிளப் உட்பட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை உரிதாக்கி கொண்டு, பொதுவாகவே நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு பசின்னு வந்தால் அந்த பசியை உட்கொள்வது நாம தான் சாப்பிட முடியும். நமக்காக நாம தான் சாப்பிட முடியும். அதே போல நமக்கு வருகின்ற நோய் நாம தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இதை வேற யாரும் அனுபவிக்க முடியாது. எனக்கு நோய் வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் அந்த வலியவோ இல்லை அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியாது. நம்முடைய உடல் ரீதியாக நமக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளும், மன ரீதியான பிரச்சனைகளாலும் சரி, உடல் ரீதியாக வருகின்ற பிரச்சனைகளாலும் சரி, தான் தனக்கு வருகின்ற பிரச்சனைகளை தான் சரி செய்ய வேண்டும். அப்படி நம்ம சரி செய்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றது. அதையெல்லாம் வேணும்னா இன்றைய காலம் நவீன உலகம். இந்த நவீன உலகத்தில் பணிச்சுமைகள் அதிகம். ஆனால் நம்ம உட்கொள்கின்ற உணவு வகைகள் மாறுபட்டு இருக்குது. இதனால தான் இன்றைக்கு மருத்துவமனைகள் எல்லாம் அதிகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. நம்முடைய நோயை நாம தான் தவிர்க்க முடியும். அதற்காக இது போன்ற விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயங்கள் எல்லாம் ஏற்படுத்துகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 பேரில் ஆரம்பித்தது இன்றைக்கு 3000 பேர் வரை இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம். உங்களுடைய
இந்த தொடர் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் இந்த மக்களுக்கு இங்கே இருக்கின்ற வந்து பங்கெடுத்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் நடைபயிற்சியானாலும் சரி, ஓட்டப்பயிற்சியானாலும் சரி, ஏதாவது ஒரு விளையாட்டுத்துறையானாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இருக்கின்றது, நம்முடைய உணவு வகைகள் அப்படி இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் ஒரு 1000 மரக்கன்றுகள் தந்தீர்கள் என்ற ஒரு நல்ல செய்தியும் இந்த இடத்துல தொடர்ந்து அதையும் நீங்கள் செய்றீங்க. 1000 மரக்கன்றுகள் தந்து அந்த மரக்கன்றுகளை நட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மழை ஒரு பக்கம் மழையும் அடிக்குது, ஒரு பக்கம் சூடாகவும் இருக்கு. ஆக இன்றைக்கு நம்முடைய ஓசூரை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் ஏரியாவாக இருந்தது. அரசு ஊழியர்களுக்கானாலும் சரி, எல்லாருக்கும் நல்ல குளிர் பிரதேசம். இந்த பகுதியில் தான் வந்து ஓசூர், தளி, டேனிங்கோட்டை, அஞ்சட்டி இது போன்ற பகுதிகளில் தான் அரசு ஊழியர்களில் பனிஷ்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மாறி இன்றைக்கு தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக நம்முடைய தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தான் இங்கே தொழிற்சாலைகள் முதலில் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு ஓசூர் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவிலே ஒரு 13வது இடத்திலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெருமைக்குரிய மாநகரமாக இருக்கின்றது. அந்த பெருமைக்குரிய மாநகரத்தை காப்பது நம்முடைய அனைவருடைய கடமை. இங்கே வந்து பணியாற்றுகின்ற தொழிலாளர் தோழர்களானாலும் சரி, இங்கே வாழ்கின்ற அனைத்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஓசூரை நல்ல ஒரு நகரமாக மாநகரமாக வைப்பதிலே நீங்கள் அனைவரும் எங்களோடு, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, நாங்களாலும் சரி, தொடர்ந்து இந்த பகுதிக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளை தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும். நாங்களும் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. May we have Thiru Y. Prakash, MLA, to share a few words with us. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்மளுடைய HR மார்த்தன் சார்பாக நம்மளுடைய ஓசூர் மாநகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான மார்த்தன் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் இதை ஆர்கனைஸ் செய்த அத்தனை மருத்துவமனைகள், தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதில் பங்கு பெற்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும், அதே போல காவல்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது 4ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1000 பேர் என்ற இலக்கில் தொடங்கிய இந்த மாரத்தான் 4 ஆண்டில் கிட்டத்தட்ட 3000 தாண்டி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட மாரத்தானாக மாறி இருக்கிறது. ஓசூருக்கு இது தேவையான ஒன்று. ஏனென்று சொன்னால், வளர்ந்து வரக்கூடிய மாநகரங்களில் உலகத்திலேயே 13வது இடத்துல நம்மளுடைய ஓசூர் இருக்கிறது. அப்படிப்பட்ட வளர்ந்து வரக்கூடிய மாநகரத்தில் அதிகமான தொழிற்சாலைகள் வர இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் தொகை தினந்தோறும் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம மேயர் சொன்னது போல இரவு நேரத்தில் பயங்கரமாக குளிர் இருக்கும், மதியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஓசூர் மாறிவிட்டது. அதனால்தான் நம்மளுடைய உடம்பு நாம தான் சரியாக வச்சுக்கணும். நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம எது வேணாலும் சாதிக்கலாம். அதனால தான் நம்மளுடைய அரசின் சார்பாக கூட தினந்தோறும் 9 கிலோமீட்டர் நடப்பயணம் செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கூட கொண்டு வந்திருக்கிறோம். ஓசூரில் கூட அது கார்பரேஷனில் மார்க் போட்டு கொடுத்திருக்கோம். காலையில் இருந்து 9 கிலோமீட்டர் நடப்பயணம் செய்ய வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால், நாம் நல்லா இருந்தால் நம்ம எந்த இதையும் தாண்ட முடியும். அதுக்காக தான் நம்மளுடைய ஹெல்த் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த மாரத்தான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஓசூரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இன்றைக்கு கொண்டு வந்து இருக்கிறோம்.
கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து இந்த ஓசூர் மாநகரத்தை சிங்கார நகரமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எத்தனை பேருக்கும் நீங்கள் மரக்கண்ணுகள் கொடுத்துருக்கீங்க. மிக மிக முக்கியமானது ஒன்றது ஏனென்று சொன்னால் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு செடி நட்டாதான் நல்ல காற்று நமக்கு கிடைக்கும், மழை நல்லா பெய்யும், நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலங்களில் இன்னும் இது வருடமும் இந்த மார்தான் இன்னும் பல பேர் இதில் கலந்து கொண்டு அவங்களுடைய உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல நேரம். அந்த ஆண்டு ஒரு முறை இல்லாமல் தினந்தோறும் நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு உங்களெல்லாம் கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எங்களுக்கு பேச வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நாங்களும் உங்களுடைய இணைந்து எப்பவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. May we have Lion Sendil, the chairman of Hosuran, to honor our MLA, Thiru Y. Prakash. We thank Thiru S.J. Saravanan. He's the Joint Director of Industrial Safety and Health, Hosur. Thank you, sir. அன்பு கலந்த வணக்கம். ஒசூர் சிப்காட் அரிமா சங்கம், NHRDA, IMA மற்றும் இதனுடன் இணைந்து மிக அற்புதமாக சிப்காட் அரிமா சங்கத்தால் 4வது ஆண்டு ஒசூர் ரன் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தொடர்ந்து உலக சுற்று பாதுகாப்பு தினத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று சுமார் 3000க்கு மேற்பட்ட பதிவுகளை வழங்கி இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் சார் ASP சார் ப்ளீஸ் டு தி டைஸ் ப்ளீஸ் சார். He was also a participant and completed the 10K run amidst all of us. A huge round of applause and let's welcome him, please. ஸோ இந்த அற்புதமான நிகழ்வில் இன்னைக்கு இந்த பிரைஸ் கொடுக்குற இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்முடைய நகர மேயர் அவர்களும் நம்முடைய ASP சார் அவர்களும் கலந்து கொண்டு இப்பொழுது இந்த பரிசுகளை அளிக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது அரிமா சங்கம் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கண்டக்ட் பண்றோம்னா இன்னைக்கு சுற்றுச்சூழலே மாசுபட்டு May we have Mr. Parni Kumar to honor our Lion Ravi Verma sir. Good morning, everyone. So, total Hosur is here, I guess. So, I will address like them. Namaskara Hosur. Vanakkam Hosur. எல்லாமே இருக்கீங்க. இது நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்தீங்க எல்லாமே. இந்த மாதிரி ஃபிட்னஸ்க்காக இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் இருந்தால் ஃபிட் ஹொசூர், ஃபிட் தமிழ்நாடு, ஃபிட் இந்தியா இருக்கும். இது எல்லா ஆர்கனைசர்ஸ்க்கு தேங்க்யூ. இது இனிஷியேட்டிவ் நம்ம மக்களுக்காக அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். I know the participants have been waiting for some time, but before that we would like to have a couple of feedbacks. We have with us one participant who's a senior citizen who's from TADB Krishnagiri with us. So can we have your feedback, please? Good
morning to everybody. Additional Chief Minister, Mr. Udaynithi Stalin, and also Mr. Rahul Gandhi, and also our my best friend MLA, Mr. Honorable Y. Prakash sir, and Honorable Mr. Mayor sir, and Honorable my doctor, and Honorable SP and DSP sir. Number 6382, Gokul Krishnan. Gokul Krishnan, bib number 6382. please. Come on, A big applause to the winners. So this is the first prize for Kaushik, 6258, winner of the 10 to 14 category male. The second runners up. Take off your jackets, come with your chest up, proud, showing your whip. That's third place for Dhyaneshwar. Second, on your chest, show them out proudly. And for the first place, we have bib number 6484, Subhash. 6484, Subhash, winner in the category 14. All the winners, can we give them a round of applause, please? Now it's time to call the winners of age groups 18 to Surya. We have Nivash with us, 6339. Runner-up under the age groups 18 to 930. Nivash K 6339, please hold the bib to your chest, Nivash. Sir. Next up, we have the congratulations, sir. We have in the second place 5496 Venkatesan Palaniswamy. 5483 Rampal. First place 5483 Rampal. 40 age category, Mr. Rampal 5483. A huge round of applause. Thank you. We have now the list of winners in the age group. A huge round of applause for our winners, please. Next up, our final category for the 5K run male. Please, we have bib number 6531, Rajan S. 6531, Rajan S. Can we have a huge round of applause for the winners? In the first place, in the 50 plus category, we have Mr. Shanmugan, 6386. A huge round of applause. First place winner. We really appreciate them for their efforts, and they are actually a big example for us. Dr. Purushottam will give these gift coupons to them. Sir. 6451 Sanjana. This is for the age category 80 years. Surbhi Singh 5454. Kalita. This is first place, Miss Chandana Kalita, 6. Shall we give them a round of applause, please? In the first place, we have NR Shobha, bib number 6129. Mysore. And on stage, we have the first place. Applause, please. Uma and Savita.
Thank you. And finally, for the final